ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேத்து இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்தில் அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை, மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம், அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர வந்து பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வந்து பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அது தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள்.
ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் பார்த்தோன்னா பரிவர்த்தனை யோகத்தில் 10-4 பரிவர்த்தனை ஆறுது. அதனால் உங்கள் சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் மன அழுத்தம் உண்டு. என்ன சார் எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி வருது 3ஆம் மாதம், அதாவது மார்ச் மாதத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி வருது. இதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள், மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஒரு தீர்க்கமான முடிவு எந்த ஒரு விஷயத்திலும் எடுக்க முடியாத காலமாக இருக்கும். அதனால் பிரச்சனைகளை கையில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனுடைய பார்வை வேறு இருக்குது. ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை அமையும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். அந்த காலகட்டத்தில் புதிய வேலை அமையும், புதிய கடன் அமையும். அதுவும் தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதாவது அதை வாங்கிட்டு கட்டுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அடகு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னால், அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு மே மாதத்திலிருந்து சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல் நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, உடம்பில் இந்த சுகர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இந்த ப்ரொஃபஸர்ஸு, அது தவிர இந்த இது சொல்லிக் கொடுக்குறவங்க, ஆசிரியர் பெருமக்கள், இந்த மாதிரியான டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர இந்த தேங்காய், தென்னை மரம் அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, தோப்பு வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கு பின்னடைவு இருக்கும். இந்த மீனராசிக்காரர்கள் தென்னந்தோப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் போகிறார், 5ஆம் இடத்துல கேது பகவான் வரார். எப்போ அப்படின்னா 11ஆம் மாதம், அதாவது நவம்பர் மாதம் 2026 வர்றார். அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 11ல் ராகு அபரிமிதமான பணத்தை கொடுப்பார். அபரிமிதமாக கொடுப்பார். ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் உணர்ந்து, சனி பகவான் வேறு இருக்கார். அதனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. ஏற்கனவே உங்களுக்கு இந்த டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருந்ததே, ஆனால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலையும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனாலையும், எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாத காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சுமாரான வருஷமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. பணம் வரும், ஆனால் உடல்நிலை பின்னடைவு ஏற்படும். எடுத்துக்கொண்ட விஷயங்களில் நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் ராசிநாதனே இருக்கார். நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும். இருந்தாலும் குழந்தை பாக்கியம் அக்டோபர் நவம்பருக்குள்ளே ஆகணும். அதுக்கப்புறம் கேத்து வர்றதுனால அந்த காலகட்டத்தில் அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா
5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், சுபர்கள் பார்வை இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த விசேஷங்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் முடிக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பண வரவில் அபரிமிதமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசியமாக இந்த தேய்பிறை அஷ்டமி அதில் கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்கும். தேய்பிறை அஷ்டமி கால பைரவருக்கு மிக சிறந்த நாள். கால பைரவர் எங்கே இருப்பார் அப்படின்னா சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார். அவர் தான் அந்த கோவிலை பார்த்துக்கிறதா சொல்கிறார். அதனால் கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி மிகவும் சிறந்த ஒரு நாள். ஏன்னா சனி பகவானுடைய உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து நல்ல சுபர்கள் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இதை பாருங்க, பண்ணுங்க. அதை தவிர நீல கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த 2026 கிடைக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.